Okay, good evening students. நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் வந்துட்டு exercise number 3, how to install Google App Engine and then how to create a small application using the Google App Engine. ஸோ இப்போ நேற்று நம்ம வந்துட்டு ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் லேப்ல. இந்த பர்டிகுலர் என்வாயன்மெண்ட் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஒர்க் பண்ண போற என்வாயன்மெண்ட். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளவுட் நம்ம வந்து உள்ள கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளவுட்ல சின்னதா ஒரு ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி பார்க்கணும். நம்ம நார்மலா ப்ரோக்ராம் எழுதுவோம், கம்பைலர்ல ரன் பண்ணுவோம். அந்த கம்பைலர்ல இருக்கிற பர்டிகுலர் எரர் டிபக்கிங் எல்லாமே நமக்கு தெரியும். கம்பைலர் எல்லாமே டிஃபால்ட்டா லேப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ கிளவுட் அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு நம்மளோட உபுண்டு மிஷின்ல இந்த பர்டிகுலர் கிளவுட் இருக்கான்றதை செக் பண்ணணும். நம்ம இங்க யூஸ் பண்ண போற கிளவுட் வந்துட்டு கூகுள் ஆப் இன்ஜின் தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின்ல வந்துட்டு அந்த என்வாயன்மெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணணும். அதுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் டெர்மினல் எல்லாருக்குமே தெரியும். டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு டெர்மினல்ல நம்ம டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்துட்டு gcloud components update. ஸோ ஜஸ்ட் இந்த கமாண்டை கொடுத்துட்டு நம்ம ஹின் பண்ணோம்னா நமக்கு அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா ஆகணும். அப்போ அப்படி ஆகாம நமக்கு என்ன நடக்குதுன்னா கமாண்ட் நாட் ஃபவுண்ட்னு வருது. அப்போ கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா gcloud அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் நம்மளுடைய மிஷின்ல இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகலன்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கிளவுட் எஸ்டிகே. நம்ம gcloud காம்போனன்ட்ஸ் அப்டேட் கொடுத்து பார்க்குறோம். கொடுக்கும்போது அது எக்ஸிக்யூட் ஆகலை. அந்த எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் கிளவுட் எஸ்டிகேவை. அப்போ கிளவுட் எஸ்டிகே டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். அப்புறம் வந்துட்டு கிளவுட்ல நம்ம வந்து என்வாயன்மெண்ட் இருக்கும். ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பைத்தான். அப்போ நம்ம மிஷினில் பைத்தானும் இருக்கணும், கிளவுடும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ உபுண்டுல வந்துட்டு பைத்தான் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஆனால் வந்து நமக்கு வேர்ஷன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வேர்ஷனை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வேர்ஷன் அப்டேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கான கமெண்ட்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு sudo adt apt repository ppa :detsnacks ppa. ஸோ ppaங்கிற ஒரு பேக்கேஜ் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா ரெபோசிட்டரி டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்க போறோம். ஸோ டெர்மினல்ல நம்ம அந்த பர்டிகுலர் கமாண்ட் கொடுத்ததுமே sudo பாஸ்வேர்டு கேட்கும். sudo பாஸ்வேர்டு இந்த சிஸ்டம்ல இருக்க சேம் பாஸ்வேர்டு தான் சிஸ்டம் லாகின் உள்ளது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்குது அப்படின்னா என்டர் கிளிக் பண்ண சொல்லுது கண்டினியூ பண்ணுறதுக்கு. கேன்சல் பண்ணோம்னா கண்ட்ரோல் சி. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ என்டர் கிளிக் பண்ணுறோம். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்பவும் நம்மளுடைய சின்செட் அந்த பர்டிகுலர் மிஷினுடைய ஹோம் பாத்துக்கே வந்துருச்சு. நம்மளுடைய டிஃபால்ட் ஹோம் பாத்துக்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம பார்த்த ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பிபிஏ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்தது
அப்டேட் பேக்கேஜ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். sudo apt-get update. sudo apt-get update கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா அது லோட் ஆன மாதிரியே ஃபுல்லா லோட் ஆகி என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே லோட் ஆயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அப்கிரேட். மொத்தம் 3 ஸ்டெப். PPA இன்ஸ்டால் பண்றோம், அப்புறம் பேக்கேஜ் அப்டேட் பண்றோம், ஸ்டெப் 3 தான் பெண்டிங். 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு, பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 3 வந்து அப்கிரேட் பைத்தான் 2.0 இருந்து 3.0க்கு அப்டேட் பண்ணிக்கிறோம். இதுல வந்துட்டு 3.6 யூஸ் பண்ணா போதும் அப்படின்னா 3.6 மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். 3.7னா 3.7 எந்த வெர்ஷனோ அந்த வெர்ஷன். ஆட்டோமேட்டிக்கா பேக்கேஜ் ரீட் ஆயிடுச்சு. 18.7 MB இருக்கு. எஸ் கொடுத்துட்டோம்னா பைத்தான் அப்டேட் ஆயிடும். பைத்தான் அப்டேட்டும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. 3.6 வெர்ஷனுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது, நம்ம அடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது கூகுள் ஆப் இன்ஜின். செகண்ட் பார்ட் போகிறோம். செகண்ட் பார்ட் வந்துட்டு கிளவுட் எஸ்டிகேவோட இன்ஸ்டாலேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணணும், முடிச்சாச்சு. செகண்ட் கிளவுட் பேக்கேஜ். அப்போ sudo apt அப்டேட்டுங்கிற இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து எங்கே எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல டெர்மினல். ஸோ டெர்மினல் போயிட்டு sudo apt அப்டேட், sudo பாஸ்வேர்டு வந்துட்டு சிஸ்டமோட லாகின் பாஸ்வேர்டு தான் sudo பாஸ்வேர்டு. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு டவுன்லோட் த கூகுள் கிளவுட் எஸ்டிகே.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஹோமில் டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும், கூகுள் கிளவுட் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு 85.1 MBயில். நம்ம எப்படி ரேர் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ இதையும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹோம்லேயே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ரெண்டு மோடில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்று டெர்மினல் மோடில் டார் கமாண்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இன்னொன்று டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும், கூகுள் கிளவுட் எஸ்டிகே அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு நம்மளுடைய டைரக்டரியை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். Go to File Explorer and right click on the file and click extract here. ஸோ அதுக்கு அடுத்தது டைரக்டரி சேஞ்ச் பண்ணணும். டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்துட்டு cd, அதில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ls கொடுத்தோம்னா லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதில் வந்துட்டு அதுக்கு அடுத்தது cd google -cloud -stk. ஸோ இப்போ நம்மளோட லொக்கேஷன் அந்த இடத்துக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பு. ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கமாண்ட் வந்து /install .sh. ஸோ கொடுத்ததுமே என்ன ஸ்க்ரீன் வந்திருக்குன்னா வெல்கம் டு த கூகுள் கிளவுட் எஸ்டிகே. ஸோ டு யூ வாண்ட் டு ஹெல்ப் டு இம்ப்ரூவ் த கூகுள் கிளவுட் எஸ்டிகே அப்படின்னு சொல்லி கேட்குறதில்ல. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நோ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மாடிஃபை த ப்ரொஃபைல் அப்டேட் ஆஃப் யுவர் பாத் அண்ட் எனேபிள் கமாண்ட் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை அப்படியே எம்டியாக விட்டுறீங்களான்னா டிஃபால்ட் பாத் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஃபால்ட், ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஹோம்ங்கிறதுக்குள்ள தான் ஆட்டோமேட்டிக்காக பாத் எடுத்துக்க போது. ஜஸ்ட் கிளிக் என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா பைத்தான் அப்டேட் பண்ணிட்டோம், கூகுள் கிளவுடோடைய பர்டிகுலர் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அந்த கான்ஃபிகரேஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ டெர்மினல் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் ஹோம் டைரக்டரியிலேருந்து ரன் பண்ணுங்க. கூகுள் கிளவுட்லேருந்து நம்ம போய் ரன் பண்ணக்கூடாது, இனிமேல் டேரெக்டாக ரன் பண்ணணும். எங்கேருந்து ரன் பண்ணணும்னா ஹோம்லேருந்து ரன் பண்ணணும். இப்போ என்ன கமெண்ட் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா gcloud components update. ஸோ என்டர் கிளிக் பண்ணதும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி நம்ம gcloud components update கொடுத்தப்ப என்ன காமிச்சதுன்னா gcloud command not foundன்னு காமிச்சது. இப்போ அப்படி காமிக்கல. என்ன காமிக்குது அப்படின்னா டைரெக்டாக அந்த கிளவுட் கான்ஃபிகரேஷன் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரன் பண்ண சொல்லுது. எஸ் கொடுக்குறோம். ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் எஸ் கொடுக்குறோம்.
ஓடிக்கு வந்து நான் அனுப்பிவிட்டேனே. பணம் மாத்தி விடுவாங்க. மாத்தி விட்டு